ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனூஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ எடுத்து 1 மந்த் ஆகுது. சுத்தமாக டைமே இல்லாததுனால இப்போ தான் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். யூகேல டர்டில் டூர் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ போகிறப்போ எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடெல்லாம் பாருங்களேன், நம்ம ஊர் வில்லேஜில் எப்படி கூரை வீடெல்லாம் இருக்கும் அதே மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த கூரை வீடு வந்து நார்மல் வீடை விட எக்ஸ்பென்சிவ் பார்த்துக்கோங்க. இந்த வில்லேஜ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நார்மலாக நாங்கள் இருக்கிற இடம்லாமே வந்து ரோடெல்லாம் அகலமாக இருக்கும். பட் இந்த இடம் இந்த வில்லேஜ் வந்து நம்ம ஊர்லலாம் ஸ்ட்ரீட் வில்லேஜில் எப்படி இருக்கும் அதே மாதிரியே சின்ன சின்ன ரோடாக ரொம்ப அழகாக இருந்தது. யூகேயில் வில்லேஜ்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி டர்டில் டூர் அப்படின்றது ஒரு பீச்சு. அதில் என்னென்னா அந்த பீச் வந்து அந்த கடல் அரிப்புலேயே வந்து அரித்து அந்த பாறை வந்து ஆர்ச் மாதிரி இருக்கும். அதனால தான் அது வந்து டர்டில் டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பல டைனோசர் காலத்துலேருந்தே வந்து அந்த இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போன அன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரே பயங்கர காற்று, குளிர், மழை வேறு அப்பப்போ தூறுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். காற்று பயங்கரமாக அடிச்சுது. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பயமாகவே ஆயிடுச்சு. ஐயோ, ஏதாவது வெதர் வந்து இப்போ ரொம்ப இதுவாக இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டோமோ, நமக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமாடா அப்படின்ற அளவுக்குலாம் பயந்துட்டோம். ஏன்னா நார்மலாக இந்த ட்ரிப்பு போயிட்டு வீடியோஸ் போட்டிருக்கவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே கடல் வந்து அவ்வளோ அமைதியாக அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். பட் இந்த வீடியோ எண்டில் பாருங்களேன், கடல் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கொந்தளிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு நேரத்தில் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. இந்த இடத்த பாருங்களேன், கடல் தெரியுது. ஸோ இது நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த வெதர் வந்து நல்லா இருக்கும்போது கிளியராக இருக்கும். ஸோ இப்போ காற்று மழை இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக வந்து கடலை வந்து கடல் ஓரத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து மலையில் நாங்கள் நின்று கீழே கடல் பார்க்கும்போது, அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. இந்த ஆர்ச் தான் வந்து டர்டில் டோர் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆர்ச் வந்து கடல் அரிப்பாலேயே உருவாகிருக்கு. இப்போ நான் வந்து மேலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காற்று வேறு சிலு சிலு சிலுன்னு அடிச்சிச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே இறங்கி போனோம் அந்த பீச்சுக்கு. ஸோ அந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள். 2 சைடும் பிடிக்கிறதுக்கு கைப்பிடி கூட கிடையாது. காற்றுனா சும்மா வந்து நார்மல் காற்று கிடையாது, ஒரு ஆளையே தள்ளுற அளவுக்கான காற்று அப்படி அடிச்சிச்சு. ஸோ கடல் எப்படி ஆக்ரோஷமாக கொந்தளிச்சிட்ருக்கு பாருங்கள். ஏன்னா இது வந்து நார்மலாக இந்த கடல் வந்து இப்படி இருக்காது. நிறைய பேர் ட்ரிப் வந்து வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோ அமைதியாக அப்படியே அந்த கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க பாருங்கள், கடலுக்கு அடியில் இருக்கிறதுலாம் அந்த மாதிரி அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்த அன்றைக்கி இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கு வந்து நல்ல வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் பயம். ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியல, வேண்டாம். ஏன்னா கடல் ரொம்ப ரொம்ப வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அலை அதிகமாகும் போது பயமாயிடுச்சு. நமக்கு தான் தெரியுமே இந்த சுனாமி டயத்துலலாம், அப்போ நம்ம சின்ன வயசு. ஸோ அதெல்லாம் வீடியோலலாம் பார்த்து இந்த கடல்னாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது சுனாமி தான் மைண்டில் வரும். பட் யூகே ஹிஸ்ட்ரியில் சுனாமி வந்ததே கிடையாது. இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயம்தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 1 டே ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு நல்ல வெளியில் போயிட்டு வந்தோண்டா அப்படின்ற ஒரு நிறைவாக இருந்துச்சு. இந்த இடத்த வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போல்லாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். பட் நேரில் போய் பார்க்கும்போது அந்த க்ரீனிஷான ஒரு மலையில் இந்த பாறை வந்து அப்படியே இருக்கும்போது அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. யூகேயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூர் போயிட்டு பாருங்கள். டர்டில் டோர் ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அப்புறம் பாருங்கள், இது வந்து பைன் ட்ரீன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து கீழே விழுந்த பீஸ் எல்லாம் வந்து இந்த நான் திங்ஸ் வந்து டெக்கரேஷன் திங்ஸ் வச்சுருப்பாங்களா அதில் பார்த்தேன். ஸோ அதனால் அதை வச்சு நான் பைன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறேன். மரம் எல்லாமே நல்ல காற்றுல பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் லன்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பசங்களை கூட்டிகிட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமான